திருநெல்வேலி செங்குளத்தில் நடைபெற்று வரும் ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தின விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஐயா வைகுண்டர் அருளிய சனாதன உபதேசங்கள் என்ற நூலின் 4 மொழி பதிவுகளை வெளியிட்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டம் செங்குளத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டுள்ளார். இந்த நிகழ்ச்சி என்னவென்றால், ஐயா வைகுண்டரின் அவதாரம் தினமான 193வது அவதார தினத்தை முன்னிட்டு இந்த விழா நடைபெறுகிறது. இதற்காக தயாரிக்கப்பட்ட புத்தகம் உருவான புத்தகம் என்றால் ஐயா வைகுண்டரின் சனாதன உபதேசங்கள், அதாவது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக அவரை குறிப்பிட்டு வெளியிடப்பட்டுள்ள அந்த புத்தகத்தை 4 மொழிகளில் வெளியிடப்படுகிறது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் என 4 மொழிகளில் இந்த புத்தகத்தை வெளியிட்டு அதே போல அங்க இருக்கக்கூடிய ஆளுமைகள், அதாவது இந்த ஐயா வழி வந்த ஆளுமைகளையும் கௌரவித்து பேசுவதற்காக ஆளுநர் ரவி வந்திருந்தார். அவர் அனைவரையும் கௌரவித்தார். தொடர்ந்து அவர் இந்த புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தை வெளியிட்டதை தொடர்ந்து தற்போது பேசி வருகிறார். அதாவது பேசும்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுகிறார். இந்த நாடு தமிழ்நாடு சனாதனத்திற்கான நாடு, அது சனாதன தலைமையிடமாக உள்ளது, ஆன்மீகத்தின் தலைமையிடமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சனாதனத்தை விரும்புபவர்கள் என்கிற துணியில் அவர் முழுமையாக பேசி வருகிறார். அது மட்டுமில்லாது ஹிந்தி திணிப்பு என்பது யாரும் இந்திய மொழியை திணிப்பதில்லை என்பது குறித்து பல்வேறு விஷயங்களையும் இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியுள்ளார். தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நிகழ்வு ஏற்கனவே 2 நாட்கள் நிகழ்வாக இங்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த நெல்லையில் இன்று தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அடுத்ததாக மற்றொரு பள்ளி விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். முதற்கட்டமாக இங்கு பேசும்போதுதான் பல்வேறு விஷயங்களை அவர் பேசி வருகிறார். அதாவது சனாதனத்தை பேசிய அவர் மொழிகளை தெரிந்து கொள்ளும் உரிமை அனைவருக்கும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆனால் தற்போது சுதந்திரமாக இல்லை. எந்த மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது குறித்து அவர்கள் முடிவெடுக்க முடியாத கட்டத்தில் இருக்கிறார்கள். அதுபோல இளைஞர்களுக்கு இவர்கள் இந்த ஆட்சி என்பது அநீதி இருக்கக்கூடிய ஆட்சியாக தமிழகத்தில் இருக்கிறது. எனவேதான் அவர்கள் இந்த மொழிகளை எதிர்த்து மொழிப்போர் நடக்கும் சூழலுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இது போர்க்களம் அல்ல, அமைதியான காலம், முன்னேற்றத்திற்கான காலம். இதனை இளைஞர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் தான் தற்போதைய பிரதமர் அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார் என்று தெரிவித்தார். ஆனால் சமுதாயத்திற்குள் பிரச்சனையை உருவாக்கி வெறுப்புகளையும் போய் பிரச்சாரங்களும் உருவாக்கும் வகையில் தற்பொழுது இருக்கக்கூடிய மாநில அரசு பல்வேறு விஷயங்களில் செயல்படுகிறது என்பதையும் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டிஷார் கூட பாரத்தை மொழியாகவும் இனவாகவும் பிரித்தாண்டார். ஆனால் இந்த சனாதனத்தை இங்கு அளிப்பதற்கான வாய்ப்புகள் தற்போது வரைக்கும் இல்லை. உலகத்தில் ஏற்படக்கூடிய அழிவுகளை பாதுகாப்பதற்கு சனாதன தர்மம் வளர வேண்டிய கட்டம் இது என்றும் அவர் தெரிவித்து பேசியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்.